அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும், திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இன்று மாசத்தோட முதல் நாள். எல்லாருக்குமே இந்த மாசம் நல்லபடியா அமையட்டும்னு வாழ்த்துக்கள். இன்று பார்த்தீங்கன்னா, ஆ கடக ராசியில சந்திரன் இருக்காரு. அ தனுசு ராசிக்கு அ சந்திராஷ்டமம் இருக்கு. பார்த்து கவனமா நாள கொண்டு போங்க. இதுவரைக்கும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி பண்ணிக்கங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. பார்க்குறவங்களுக்கு நன்றி. பார்க்கும்போது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிங்கன்னா, இந்த பலன்கள் உங்களுக்கு அதிகமாக பொருந்துகிற மாதிரி இருக்கும். கமெண்ட் பண்ணுறதும், லைக் பண்ணுறதும் உங்களோட சாய்ஸ். பண்ணிங்கன்னா எங்களுக்கு அது உதவியாக இருக்கும். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் இன்னும் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகுறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும். தொடர்ந்து இந்த சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி. இந்த பதிவில் பஞ்சாங்கம் பார்க்கறதுக்கு முன்னாடி மாதம் முதல் நாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமியோடு ஆரம்பிக்குது. அதுவும் இல்லாமல் இந்த மாதத்தில் சிவராத்திரி நிறைய விசேஷங்கள் வரா மாதிரி இருக்குது. இன்று தேதி பார்த்தீங்கன்னா 1/2/2026 விசுவாவசு வருடம் தை மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தேதி பார்த்தீங்கன்னா காலையில் 5:55க்கு சதுர்தசி முடிஞ்சிடுத்து. அதுக்கு நாள் முழுக்க பௌர்ணமி தேதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாலும் இரவு 1:34க்குள்ளேயே வந்து புனர்பூசம் நட்சத்திரம் முடிஞ்சு காலையில் அதுக்கு பிறகு பூச நட்சத்திரம் இருக்குது. அது இரவு 11:55 வரைக்கும் இருக்குது. யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகம். சூரிய உதயம் காலையில் 6:35க்கு, சூரியன் மறைவு மாலை 6:09க்கு. நல்ல நேரம் காலையில் 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:45 முதல் 11:45 வரை, பகல் 1:30 முதல் 2:30 வரை. ராகாலம் பார்த்தீங்கன்னா பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு உகந்த நேரம் மாலை 4:43லேருந்து 6:09 வரைக்கும் ராகுகாலம் இருக்குது. யமகண்டம் பார்த்தீங்கன்னா பகல் 12:22லேருந்து 1:49 வரைக்கும். குளிகை பகல் 3:16லேருந்து 4:43 வரைக்கும் இருக்குது. இப்போது பௌர்ணமியில் என்ன சுப காரியங்கள் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சி தர செயல்கள், உடல் நலம் தரும் மருந்து சாப்பிட்றது, போர் போகிறதுக்கு வேண்டிய செயல்கள், திருமணம் உறுதி செய்கிறது, சிலை கலை நகைகள், கடவுளது வழிபாடு, அதே மாதிரி உங்களோட படிப்பு சம்பந்தமான விஷயங்களும் ஆயுதம் செய்யவும் ஏற்ற ஒரு திதியாக தான் பௌர்ணமி இருக்குது. அதே நேரத்தில் பூச நட்சத்திரத்தில் எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யலாம். குறிப்பாக சொல்லணும்னா திருமணம், காது குத்தல், சாந்தி முகூர்த்தம், பெயர் சூட்ட, அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம், படிப்பு சம்மந்தமாக ஃபீஸ் கட்டுறது, அந்த மாதிரி விஷயங்களை செய்கிறது நல்லது. சேமிக்கிறதுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது. மாதத்தில் முதல் நாள் உங்களோட முதல் சேமிப்பு செலவு சேமிப்பாக இருக்கட்டும்ன்றது சொல்லி பயன்படுத்திக்கிறேன். இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா, மேஷ ராசிக்கு நாள் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. செய்யக்கூடிய செலவுகள் அதிகமாக இருக்குது. பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதை. நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டமும் கொஞ்சம் கலக்கமும் இருக்குது. செலவுகள் அதிகமாக இருக்கிறனால மாத கடைசி கொஞ்சம் ஆரம்பத்தில் வரத்துக்கு கொஞ்சம் தாமதமானாலும் ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால பணம் கையில் தட்டுப்பாடு இருக்கிற மாதிரி இருக்கும். வியாபாரத்தில் எதிரிகளால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். குடும்பத்தில் பெரியவங்களோட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். உங்களோட முன்கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்க ஆதரவாக இருந்தாலும் அவங்களால சில பிரச்சனைகளும் சில எதிர்பாராத சூழ்நிலைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்கும். சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. இருந்தாலும் தடை இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. நாள் கொஞ்சம் சலிப்பூட்டுற மாதிரி இருக்கும். திட்டமிட்டு புத்திசாலித்தனத்தோட செயல்பட்டிங்கன்னா உங்களோட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு பலனுள்ள விதமாக நாளை கொண்டு போகிறதுக்கு காலையிலே திட்டமிட்டுருங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் கொஞ்சம் இன்னல்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களோட வேலைகளை கவனமாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. அடுத்தவங்களை நம்பி பொறுப்பு கொடுக்க வேண்டாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தோணக்கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படாமல் இருக்க அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம். உரையாடும் போது வார்த்தைகளில் கவனம். தேவையில்லாத வார்த்தையை விட்டு பிரச்சனையை பெருசாக்காதீங்க. விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் உறவுகளுக்குள்ளே இன்றைக்கி நல்லது. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கையில் இருக்கிற உபரி பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்க. வீண் செலவுகளையும் விரயங்களையும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாரான ஆரோக்கியம் இருந்தாலும் கொஞ்சம் எந்த ஒரு பெரிய பாதிப்புகளும் இல்லை. சின்னதாக தலைவலி இல்லைன்னா முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க. ஓய்வு எடுத்தினாலே போதும்.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. இன்று உங்களோட குடும்பத்தில மகிழ்ச்சியும், உற்சாகத்துக்கும் குறைவில்ல. நீங்க சிறப்பா ஒற்றுமை குடும்பத்தில இருக்கறனால, ஆதரவும் நல்லா இருக்கு. பெரியவங்களோட ஆசீர்வாதமும், அவங்களால உங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கிற மாதிரி இருக்கு. பசங்களும் உங்களுக்கு இன்னைக்கு உறுதுணையா இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலியமா நல்ல பலன்கள் கிடைக்கும். வேலை செய்ற இடத்துல ஆதரவும், தொழில் செய்ற இடத்துல நல்ல ஒரு கிளையண்ட் மூலியமா பாராட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. புதிய மாற்றங்களும் வியாபாரத்துல, தொழில்ல உண்டாகும். லாபம் பெருகக்கூடிய நாளா இருக்கு. பொருளாதாரம் மேலோங்கும். சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்கும் குறைவில்லாத நாளா தான் இருக்கு. இன்னைக்கு நாள் முழுக்க முன்னேற்றகரமான பலன்கள் உண்டு. நேரத்த பயனுள்ள விஷயங்களுக்காக பயன்படுத்துவீங்க. உங்களோட சிறந்த தகவல் பரிமாற்றம், அதாவது கம்யூனிகேஷன், அடுத்தவங்கள நல்ல ஒரு அட்ராக்ட் பண்றதுக்கும், நல்ல ஒரு அ சாதகமா பயன்படுத்திக்கிறதுக்கும் உதவியா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில உங்களோட திறமைகள வெளிப்படுத்தி, நல்ல ஒரு புதிய வாய்ப்பையும், புதிய முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய ஒரு நாள். நல்ல பேரும், அங்கீகாரமும் கிடைக்கும். எத பத்தியும் இல்லை. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்க துணை கூட நல்ல புரிதலோட இருப்பீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. துணைய மகிழ்ச்சியா வச்சுக்குவீங்க. அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள செஞ்சு, அவங்களையும் சந்தோஷமாவும், நீங்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சியா நாள கொண்டு போறதுக்கான வாய்ப்பு உண்டு. வெளியில போய் 2 பேரும் ஒருவருக்கொருவர் நல்ல ஒரு புரிதலையும், அந்யோன்யத்தையும் அதிகப்படுத்த வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சுதந்திரமான நிலை. கையில இருக்கிற பணமே உங்களுக்கு போதுமானதா இருக்கு. எதிர்கால நலனுக்காக பயனுள்ள நிதி சம்பந்தமான முடிவுகள எடுப்பீங்க. சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. நாள் உற்சாகமா தான் போகும். பண விஷயமா முடிவுகள் எடுக்க உகந்த நாளா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. நாள ஜாலியா, மகிழ்ச்சியா கொண்டாடுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ரிஷப ராசிக்கு சிறப்பான நாளா தான் இன்று இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்று உங்களுக்கு பொறுப்புகளோடும், சில வருத்தங்களும், சில மன வேதனைகளும் இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்குள்ள எதிர்மறை எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. குடும்பத்தில தேவையில்லாத, அமைதி இல்லாத சூழ்நிலைகள் இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு ஊதியம் கிடைக்கிறதுலே கொஞ்சம் தாமதமா இருக்கிற மாதிரி இருக்கு. அனுபவம் உள்ளவங்களோட ஆலோசனை தொழில் வளர்ச்சிக்கு உதவியா இருக்கும். யார்கிட்டயும் தேவையில்லாத வாக்குவாதம்லாம் பண்ணாதீங்க. எல்லா விஷயத்திலும் இன்னைக்கு நிதானம் அவசியமா தேவைப்படுது. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு எல்லா விஷயத்தையும் லேசா எடுத்துக்கங்க. எதையும் பெருசா மன வருத்தத்திலயோ, மனச வருத்துற மாதிரியோ, இல்ல கோவப்படாம நாள கொண்டு போறது நல்லது. உங்கள நீங்களே உற்சாகப்படுத்திக்கிட்டு, உங்கள நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ண வேண்டியது அவசியம். இல்லன்னா உங்களுக்கு நீங்க எதிர்கொள்ற சில சிச்சுவேஷன்கள் உங்களோட பொறுமைய சோதனைக்கு உண்டாக்குற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சூழ்நிலைகள பக்குவமா கையாளுங்க. வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நிறைய சின்ன சின்ன சவால்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. பொறுமை அவசியம். முடிஞ்ச அளவுக்கு அதிக முயற்சி, கடின முயற்சியும், கடின உழைப்பும் இன்னைக்கு தேவை. அப்பதான் உங்களோட வேலைகள சிறப்பான பலனை பெற முடியும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட உறவுல நல்லிணக்கத்தை பராமரிக்க எல்லா விஷயத்தையும் லேசா எடுத்துக்கங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸ் ஆக்காம அனுசரணையான போக்கு ரொம்பவே அவசியமா இருக்கு. அவங்கள நகைச்சுவை பண்ணி அவங்கள சந்தோஷமா வச்சுக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கும். இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள், மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு செலவு 2மே இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் செலவுகளை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம். கவனமா இருங்க. செலவுகளை கண்காணிங்க. இல்லைன்னா சேமிப்பு அதிக அளவுல கரையலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட உடல் நலத்திலையோ, இல்லைன்னா பசங்க உடல் நலத்திலையோ ஆரோக்கிய பாதிப்புகள் இருக்கு. உங்களுக்கும் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கு. முதுகு வலி, உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓய்வு எடுக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. உங்களுக்கு நாள கொஞ்சம் தெளிவாவும், ஒரு சில சூழ்நிலைகள் சாதகமா இல்லாம இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய விதத்தில நாள கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆரோக்கியத்தில சிறப்பா இருக்கும். பெரிய பாதிப்புகள் இருக்காது. குடும்ப உறவுகளுக்குள்ள ஒற்றுமை ஏற்படுத்துற என்ன செய்யணுமோ அத செய்றது நல்லது. வேலை செய்றவங்களுக்கு உங்களோட உழைப்புக்கு ஊதியம் நல்லாவே இருக்கும். எத பத்தியும் கவலை இல்ல. தொழில் விஷயமா வழக்கு விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா, அதில வெற்றிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எதிர்பாராத நண்பர்கள் கிட்ட இருந்து பண உதவியோ, இல்லைன்னா வெளியில இருந்து வர வேண்டிய பணமோ வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களோட உணர்வுகளையும், உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாள். மனச அமைதியா வச்சுக்க இறை வழிபாடு, ஸ்லோகம் சொல்றது அது நல்லதா இருக்கும். சில அதிக பொறுப்புகள் இருக்கிறனால மன உளைச்சல் இருக்கிற மாதிரி உணர்வீங்க. லேசா கேஷுவலா நாள கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது.
கணவன் மனைவி காதலர்கள் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட செயல்திறன் முழுசாக உதவி பயன்படுத்தி நாளை சிறப்பாக கொண்டு போகிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கே மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சில வேலைகளில் தாமதம் இருக்கும், தவறுகள் இருக்கும். கவனமாக பார்த்துக்கோங்க. நாள் உங்களுக்கு சாதகமாக இல்லை, பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட குழப்பமான மனநிலை காரணமாக தொணக்கூட தேவையில்லாத உறவு முறையை பிரச்சனையாக்குற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு 2 பேருக்குள்ளேயும் பேசும்போது வார்த்தைகளில் பார்த்து பேசுறது நல்லது. கவனமாக செய்யுங்க. நாளை பொறுமையாக கொண்டு போங்க. எந்த விஷயத்துலையும் கோவப்படாதீங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பற்றாக்குறை இருக்குது, செலவுகள் அதிகமாக இருக்குது. பணம் சம்மந்தமாக முக்கிய முடிவுகளை எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அதே நேரத்தில் பெரிய முதலீடுகள் எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. கவனமாக பணத்தில் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் கவனம். செரிமான பிரச்சனைகள் இருக்கலாம். எண்ணெய் பதார்த்தங்களையோ கார வகைகளையோ தவிர்த்துட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு நல்லபடியாக போகும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதிக அளவில் குழப்பிக்காமல் கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது நல்லது. நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும். வேலை விஷயமா பயணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அலைச்சல்களை அதிகரித்தாலும் நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். நாளை பொறுத்தளவுக்கு வரவுகள் இருக்குது, செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபடுறது மனசுக்கு அமைதியாக இருக்கிறதுக்கு நல்லது. பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. செலவுகளை கட்டுப்படுத்துங்க. சேமிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது. இன்றைக்கி சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. நிறைய மன வருத்தங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையாக சூழ்நிலையில் கையாள வேண்டியது அவசியம். இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சாதகமான சூழ்நிலை கிடையாது. உங்களோட வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்காது. ஏதோ ஒரு மனசில் வருத்தங்களும் குழப்பங்களும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை கவனமாக பார்த்து வேலைகளில் தவறுகள் இல்லாமல் திட்டமிட்டு செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே கொஞ்சம் தனக்கூட கடுமையாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது. அது உறவில் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். தேவையில்லாத வாக்குவாதங்கள் மனஸ்தாபங்களை குறைக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும். வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு சுமூகமாக நாளை கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் கம்மியாக தான் இருக்குது. செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்களோட வரவு செலவுகளை கண்காணித்து சேமிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதை. எதிர்பாராத செலவுகளோ விரயங்களோ ஏற்படலாம். பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. கா ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொடை மற்றும் கால் வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓய்வு எடுக்கிறது, உடற்பயிற்சி செய்கிறது, உங்களை நீங்களே திடமாக வச்சுருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. சிம்ம ராசிக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்று உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் தெரியும். எல்லா விதத்துலையும் எதிர்பாராத நன்மைகள் இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. தொழில் விஷயமா பொருளாதாரம் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை உருவாகும். சுபகாரியங்கள் அதாவது திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அனுகூலமான பலன் உண்டாகும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். விலையுயர்ந்த பொருட்களோ இல்லை சேமிப்போ செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி பரபரப்பாக இருப்பீங்க. உங்களோட வளர்ச்சி கண்டு மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்களோட எதிர்கால நலனை கருதி நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கிறது நல்லது. தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, சேமிப்பு உயரும், லாபம் பெருகும். வியாபாரத்தில் உங்களால் அடுத்தவங்களுக்கு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சாதகமான பலன்கள் உங்களோட வேலையில் இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இருக்கும். உங்களோட செயல்திறனும் உங்களோட திறமையும் அதிகரித்து புதிய வழிகளை பயன்படுத்தி நல்ல ஒரு பேரும் பாராட்டும் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சி நிறையவே இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நல்ல ஒரு தனக்கூட அன்பும் பிணைப்பும் நல்லாவே இருக்கும். நல்ல 2 பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியான இனிமையான தருணங்களை அனுபவிப்பீங்க. ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் ஜாலியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஜாலியாக நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை.
பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை திருப்தி அளிக்கிற வகையில இருக்கு. நீண்ட நாளா வர வேண்டிய தொகை கைக்கு வந்து சேரும். அது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சிய ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. உற்சாகமா, மகிழ்ச்சியா நாள கொண்டு போவீங்க. பணம் சம்மந்தமான முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. அதிக அளவுல சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். தேக ஆரோக்கியத்த சிறப்பா பராமரிப்பீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்ல. உங்ககிட்ட இருக்கிற மகிழ்ச்சி, உற்சாகம் எல்லாமே நாள் முழுக்க சந்தோஷமாவும், மகிழ்ச்சியாவும் இருக்க உதவும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்னைக்கு உங்களோட நாள் நல்ல ஒரு வளர்ச்சியும், நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியிற மாரி தான் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நெனச்ச விஷயங்கள் நெனச்ச மாதிரி நடக்கும். ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. கூட பொறந்தவங்க வழியில நல்ல ஒரு சுப செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தில உறவினர்கள் வருகை நல்ல ஒரு மகிழ்ச்சியும், சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி குடுக்கும். நண்பர்களோட ஆலோசனை பார்த்தீங்கன்னா, வியாபாரத்திலயும், வேலையிலயும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. உங்களோட புதிய முயற்சிகள்ல நல்ல ஆர்வம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்களோ, தொழிலுக்கு தேவையான பொருட்களையோ வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நல்ல ஒரு முன்னேற்றகரமான நாள். எல்லா விஷயத்திலயும் நீங்க செய்ற காரியங்கள்லயும் சாதகமான பலன்கள் உண்டு. உங்களோட திட்டமிட்ட முறையான அணுகுமுறை மூலியமா நாள வந்து மதிப்புமிக்கதா மாத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களோட தகவல் பரிமாற்றம் அது சிறப்பா இருக்கும். அது மூலியமா நீங்க நெனச்சத சிறப்பா சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களோட முயற்சிகள்ல வெற்றி பெற நல்ல ஒரு புத்திசாலித்தனத்த பயன்படுத்தக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வளர்ச்சிகள் அதிகமா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட கீழ வேலை செய்றவங்க நல்ல ஒரு ஆதரவோட செய்றது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். உங்களோட பாசிட்டிவாவும், நல்ல ஒரு நேர்மையான அணுகுமுறை மூலியமா மேலதிகாரிகள் கிட்ட இருந்து பாராட்டும், பேரும் பெறக்கூடிய ஒரு நாள். தொழில்லயும் சரி, வேலையிலயும் சரி நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிய காணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட மகிழ்ச்சி, இனிமை, நகைச்சுவை என எல்லா விதமா ஜாலியா, மகிழ்ச்சியா நாள கொண்டு போவீங்க. 2 பேருக்குள்ளயும் அன்பு, பாசம் அ நல்ல ஒரு அ புரிதலும், அன்னுனியமும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஜாலியா ஒண்ணா வெளியில போய் மகிழ்ச்சியா நாள கொண்டாடலாம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி சிறப்பாவே இருக்கும். எதிர்பாராத தனவரவு இருக்கு. சின்ன சின்னதா சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதிக அளவுல சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற வலிமை காரணமா, சுறுசுறுப்பு காரணமா ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்ல. துலாம் ராசிக்கு நல்ல ஒரு நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் குடும்பத்தில பொறுப்புகள் இருக்கும். அதே நேரங்கள்ல செய்யக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. தொழில் வியாபாரத்தில கொஞ்சம் மந்த நிலை இருந்தாலும், ஓரளவுக்கு வருமானம் இருக்கத்தான் செய்யும். வேலை செய்ற இடத்துல கூட வேலை செய்றவங்கள அனுசரிச்சு போறது நல்லது. பெரிய மனிதர்களால அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. ம். இன்று பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத மனக்கவலைகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அத தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பாசிட்டிவான எண்ணங்களோட நாள மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும் கொண்டு போறது நல்லது. சாதகமான பலன்கள் கிடைக்கணும்னா, எந்த ஒரு விஷயத்தையும் லேசா எடுத்துக்கிட்டு, கேஷுவலா நாள கொண்டு போங்க. மகிழ்ச்சியா நாள கொண்டு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள்ல சின்ன சின்ன தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதை ஏற்படாம கவனமா உங்களோட வேலைகள செய்றது நல்லது. அ அடுத்தவங்கள நம்பி எந்த ஒரு விஷயமும் செய்ய வேண்டாம். உங்களோட நேர்பார்வையில வேலைகள செய்றது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்ககிட்ட இருக்கிற மனக்குழப்பங்கள் அதிகமா இருக்கிறதுனால, தொணக்கூட தொணக்கிட்ட அது கோவமாவும், எரிச்சலாவும் வெளிக்காட்டுற மாதிரி இருக்கும். மகிழ்ச்சிய தக்க வச்சுக்க, நீங்க உங்க மனச அமைதியா வச்சுக்கிட்டு, கேஷுவலா ஜாலியா உங்கள கொண்டு போறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு குடுத்து பழகுங்க. பிரச்சனை இல்லாம சுமூகமா நாள கொண்டு போறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கும். ஆனா, இழப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஏமாற்றம் இல்லாம பணத்த கவனமா கையாளுங்க. செலவுகள கண்காணிங்க. சேமிக்கலனாலும் பரவால்ல. கடன் வாங்காம பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்துல எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்காம இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கால் வலி, முதுகு வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்தில கவனமா இருக்கிறது நல்லது. கால்சியம் குறைவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் விருச்சிக ராசிக்காரங்க நாள நிதானமா கொண்டு போனீங்கன்னா, எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. உங்களுக்கு தேவையில்லாத மனசுல குழப்பங்களும், இனம் புரியாத ஒரு சில வலிகளும், வேதனைகளும் இருக்கிற மாரி தான் இருக்கு. ஏதோ ஒரு மந்தமான மனநிலையில நீங்க இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள்ல தடை தாமதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு. வியாபாரத்தில கொடுக்கல் வாங்கல்ல ரொம்பவே கவனமா இருங்க. பெரிய அளவுல முதலீடோ, பண விஷயத்தில கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு.
அடுத்தவங்கள நம்பி எந்த ஒரு புதிய முயற்சியும் செய்யாம இருக்கிறது நல்லது. வேலையிலயும் சரி, தொழில்லயும் சரி ரொம்பவே கவனமா நாள கொண்டு போனீங்கன்னா நல்லதா இருக்கும். பலனில் வ பலன எதிர்பார்க்காம நாள கொண்டு போறது நல்லது. கடின முயற்சியும், கடின உழைப்பும் தேவை. நாள பொறுத்தளவுக்கு அமைதியும், கட்டுப்பாடும் ரொம்பவே தேவைப்படுது. உங்களோட அ ஏதாவது முடிவுகள் எடுக்கிறதா இருந்தா, 1 முறைக்கு 2 முறை யோசிச்சு எடுங்க. பிரார்த்தனை செய்றது, பாட்டு கேட்கறது மனசுக்கு அமைதியை தரும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்கு வேலை செய்ற இடத்துல. அதனால மும்முரமா இருப்பீங்க. வேலையில தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சில அசௌகரியங்கள் இருக்கும். அதிகமான வேலைகள் பளு காரணமா மன உளைச்சல் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கு. திட்டமிட்டு தவறுகள் இல்லாம செய்றது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள கொஞ்சம் ஈகோ இருக்கிற மாதிரி இருக்கு. அத விட்டு குடுத்து போக வேண்டியது அவசியமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு தொடக்கூட அனுசரித்து போங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அ கேஷுவலா மகிழ்ச்சியா நாள கொண்டு போங்க. அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிட்டீங்கன்னா, நாள் உங்களுக்கு இனிமையா போக வாய்ப்புண்டு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் அதிகமா இருக்கு. வரவு கம்மியா தான் இருக்கும். பொறுப்புகள் காரணமா பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கிற மாதிரி இருக்கு. பண விஷயத்துல கவனமா இருங்க. எந்த ஒரு பணம் சம்பந்தமான முடிவை எடுக்காமலேயோ, பணம் கொடுக்கல் வாங்கல்ல ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கிளைமேட் சேஞ்சஸ் நெறைய இருக்கிறனால, சளி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். குளிர்ச்சியான உணவு வகைகள தவிர்த்துட்டீங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்திலயும் கவனம், செய்யக்கூடிய செயல்கள்லயும் நாள் முழுக்க கவனமா இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு எதிர்பாராத ஆனந்தமான செய்திகள் வரலாம். நீண்ட நாள் கனவுகளும், நீண்ட நாள் விருப்பங்களும் நிறைவேற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கூட பிறந்தவங்க ஆதரவா இருப்பாங்க. கொடுக்கல் வாங்கல் நல்லாவே இருக்கும். வரவு நல்லா இருக்கும். சேமிப்பு நல்லா இருக்கும். தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். பணவரவு தாராளமா இருக்கிறனால, குடும்பத்தில சந்தோஷத்துக்கு குறைவில்லாத நாளா தான் இருக்கு. இன்னைக்கு எல்லா விஷயத்திலயும் முன்னேற்றகரமான பலன்கள் இருக்கு. மனசும் புத்தியும் தெளிவா இருக்கறனால முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. உங்களோட புத்திசாலித்தனத்தோட நாள கொண்டு போனீங்கன்னா, உற்சாகமா எல்லா விதத்திலயும் சாதகமான நாள் அமையும். சிறப்பான நாளா அமைய திட்டமிட்டு செயல்படுறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்றவங்களோட ஆதரவும் உண்டு. மேலதிகாரிகள் கிட்ட இருந்தும் எதிர்பாராத ஆதரவும், பாராட்டும் பெறுவீங்க. எதிர்கால நலன் கருதி நீங்க இன்னைக்கு திட்டமிட்டு செய்ற வேலைகள் எல்லாமே நல்ல ஒரு சாதகமான பலனை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். பாதிப்பு எதுவும் இல்ல. மகிழ்ச்சியாவே நாள கொண்டு போகலாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட மகிழ்ச்சியான தருணங்கள பகிர்ந்துக்குவீங்க. 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. மகிழ்ச்சியா ஒண்ணா வெளியில போறதுக்கும், விசேஷங்கள்ல கலந்துக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். சிறப்பா நாள கொண்டாடுங்க. இனிமையான தருணங்கள அனுபவிங்க. முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை நல்லாவே இருக்கு. எதிர்பாராத தனவரவு இருக்கு. சேமிக்கிற ஆற்றல் அதிகரிக்கும். உங்க கையில இருக்கிற பணமே போதுமானதா இருக்கு. செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கறனால எந்த ஒரு கவலையும் இல்லாம, நாள் முழுக்க சிறப்பா நாள கொண்டு போறதுக்கு மகர ராசிக்கு நல்லாவே இருக்கு. பண சம்பந்தமான முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கும் உகந்த நாளா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். உங்க மனசு மற்றும் உடல் பார்த்தீங்கன்னா, சிறப்பா இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. நல்ல ஒரு உற்சாகமா, மகிழ்ச்சியா நாள கொண்டு போவீங்க. செய்ற செயல்கள், காரியங்கள் எல்லாமே மன திருப்திய ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு எ எதிர்பாராத சந்தோஷங்கள், எதிர்பாராத தருணங்கள், மகிழ்ச்சிய ஏற்படுத்துற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். எல்லா விதமான சௌகரியங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோடையும், தைரியத்தோடையும் செஞ்சு முடிப்பீங்க. அதுல வெற்றியும் காணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. குடும்பத்துல பசங்களால பெருமை சேரும். வேலை செய்றவங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு சிறப்பா இருக்கு. வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்கள் வாங்குவீங்க. எல்லா விஷயத்திலயும் சுறுசுறுப்பா இருக்கனால நாள் முழுக்க உற்சாகமா, மகிழ்ச்சியாவே போகும். உங்களோட முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கிறதும், நீங்க செய்ற தொழில்ல லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கும் நெறைய வாய்ப்புகள் இருக்கு. நாள் முழுக்க கொஞ்சம் புத்திசாலித்தனத்த பயன்படுத்துனீங்கன்னா, நல்ல ஒரு பலனும், எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியும் கண்கூடா பார்க்குற மாதிரி இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, உங்களோட வேலைகள்ல நல்ல ஒரு நம்பகரமான சிறப்பா பணி செய்வீங்க. வளர்ச்சி கண்டிப்பா உண்டு. நீங்க செய்ற வேலைக்கும், காரியங்களுக்கும் நல்ல ஒரு பேரும், பாராட்டும் கிடைக்கும். உங்களோட திறமைகள் மேலதிகாரிகள் கிட்ட இருந்து எதிர்கால வளர்ச்சிக்கு உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அ உங்க 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு அன்பும், பிணைப்பும் அதிகரித்து 2 பேரும் பரஸ்பர புரிதலோட நாள முழுக்க மகிழ்ச்சியா கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உங்ககிட்ட
நல்ல ஒரு உறவுல நல்லிணக்கமும், மகிழ்ச்சியும் இருக்கிறது நாள் முழுக்க சந்தோஷத்தை ஏற்படுத்திக் குடுக்கும். எந்த பாதிப்பும் இல்லை. பணம் விஷயத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான பணப்புழக்கம், லாபகரமான முதலீடுக்கு முயற்சி செய்றது நல்லது. உங்ககிட்ட இன்னைக்கு அதிர்ஷ்டம் இருக்கு. அதனால எதிர்பாராத விதமா வர பணத்த அப்படியே எதிர்காலத்துக்காக சேமிக்கிறது நல்லது. சேமிப்பும் இன்னைக்கு செய்றது நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறந்த தேக ஆரோக்கியம். உங்களோட இன்பமா நாள கொண்டு போவீங்க. மனசுல மகிழ்ச்சி, நிறைவு எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாத நாளா தான் கும்பராசிக்கு இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மீன ராசி. உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியத்தில மந்தமா இருக்கிற மாதிரி இருக்கு. அ சோர்வும், மந்த நிலையும் இருக்கிற மாதிரி இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கெல்லாம் வருந்தாதீங்க. வேலை செய்ற இடத்துலயும் கொஞ்சம் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா, அவங்க சாதகமா இருப்பாங்க. நண்பர்களோட உதவி உங்களோட பிரச்சனைகள குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் தாமதமானாலும், நேரத்துக்கு கிடைக்கலனாலும் கிடைக்கும். எதை பற்றியும் கவலைப்பட்டு மனசை வருத்திக்காம நாளை கொண்டு போகிறது நல்லது. நாளை கொஞ்சம் உற்சாகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்படுங்க. திட்டமிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்ல பலனை பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிதானமும் பொறுமையும் கண்டிப்பாக உறவுகளுக்குள்ள கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது. தேவையில்லாத சூழ்நிலைகளை சமாளிக்கிறதுக்கு புத்திசாலித்தனம் தேவை. வாக்குவாதம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அடுத்தவங்கள அனுசரித்து போகிறது எல்லா விதத்துலையும் நல்லதாக இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நீங்கள் 2 பேர் பேசும்போது ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. பழைய குடும்ப பிரச்சனைகள்லாம் இழுத்து போட்டு இப்போ பிரச்சனையை கிளப்பாமல் இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு தொடக்கூட கருத்து வேற்றுமை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. புரிதல் ஏற்படுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகளை பேசி தீர்க்க முயற்சி செய்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமான இல்லை. பணப்பற்றாக்குறை இருக்குது. குடும்ப தேவைகள் அதிகமாக இருக்குது. கடன் வாங்க நேர வாய்ப்பு இருக்குது. உங்களோட செலவுகள் அதிகரிக்கிறதுனால வருத்தத்தை அளிக்கிற மாதிரி இருக்கும். சேமிக்கலைனாலும் பரவாயில்ல. கடன் வாங்காமல் சூழ்நிலைகளை சமாளிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட தேவையில்லாத மன உளைச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது. மனசுக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும். முடிஞ்சால் மனசை அமைதியாக வச்சுக்க தியானம் செய்யுங்க. யோகா பண்ணி நாளை அமைதியாக கொண்டு போகிறது எல்லா விதத்துலேயும் நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதிக கமெண்ட்ஸ் வந்ததுன்னா இந்த வியூஸ் கொஞ்சம் அதிகமாகும். நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட எதிர்கால நலன் கருதி உங்களுக்கு ஜாதகத்தில் சுய ஜாதகம் பார்த்து பலன் அடையிறதும் நல்லது. உங்களுக்கு தேவையான விஷயங்களையும் கேட்கறது நல்லது. ஃபேஸ்புக்கில் சிம்ஸ் ஆஸ்ட்ரோ சொல்யூஷன் பேஜ் இருக்குது. அந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் ரெகுலராக இனிமேல் லைவ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இந்த பிப்ரவரி மாதத்துக்கு மேலே நிறைய விஷயங்கள் புதுசாக செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு, உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்த நாங்கள் தயாராக இருக்கோம். உங்களோட ஆதரவுக்கும் உங்களோட செயல்பாட்டுக்கும் ரொம்பவே நன்றி. தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி. உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கை இனிமையாக எல்லா வளர்ச்சியும் பெற எங்களோட வாழ்த்துக்கள். உங்களுக்கு லைக் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணும்போது அது எங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.